Taste the Daily. கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் மஞ்சுளா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விருப்ப மனுக்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இன்றிலிருந்து தலைமைக் கழகத்தில் அந்த மனுக்கள் முடிவு பணி தொடங்கியிருக்கிறது. பெறக்கூடிய மனுக்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 11ஆம் தேதி இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார்கள். இதற்கான 12 மணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்ப்பு செயலாளராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் புரட்சித் தலைவர் எடப்பாடிக்கு பழனிசாமி சேலம் மாவட்டத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் என்று சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சேலம் முதல்வோர், அதே போன்று அதிமுக நிர்வாகி ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டிய மனுவை அளித்திருக்கிறார்கள். அந்த மனுவை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தற்காலிக அமைச்சர் கழகத்துடைய துணைக்குழு செயலாளர் கே பி முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், திரைப்பட செயலாளர் நத்தந்திரா விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்களாக மனு பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள், நாலாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர்கள், அதே போன்று ஒன்றிய கழக செயலாளர்கள், பல்வேறு நிலைகளில் பணியாற்ற வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தங்களுக்கான விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து ஆர்வத்தோடு அழைத்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. ஏராளமான நிர்வாகிகள் 3 மாநிலங்களிலிருந்து குவிந்து தங்களுடைய இல்லத்தங்களை, சிறப்பு விருப்ப மனுக்களை இன்றைக்கு பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட அந்த விவரங்களை எல்லாம் புதிதாக பூர்த்தி செய்த பிறகு 15,000 ரூபாய்க்கான டிடி வரைவோலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி, அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நத்தல் விஸ்வநாதன் இருவரும் சமர்ப்பித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மனுக்கள் பெறுவதற்காக 20க்கும் மேற்பட்ட சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மனுக்கு பெறப்பட்ட மனுக்களை பூர்த்தி பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதை பெற்று வருகிறார்கள். அமர்ந்து பூர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய விவரங்கள் அடங்கிய அந்த குறியீட்டு எண்ணோடு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த குறியீட்டு எண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தனி தொகுதியா அல்லது பொது தொகுதியா என்கிற விவரத்தில் அந்த விழிப்புணர்வு பலாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையெல்லாம் பார்த்து பூர்த்தி செய்து முறையாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே, முன்னாள் அமைச்சர் அனைவருமே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து குறிப்பிடத்தக்கது.